இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன இதை யோசிச்சுட்டே இருக்க? இல்ல பாட்டி நம்ம 2 பேரையும் இங்க இருக்கிற கடற்கரை வரைக்கும் போயிட்டு வர சொன்னாங்க. கடற்கரைக்கா? எதுக்கு? அது ஏதோ இந்த ஊர்ல இருக்கிற சம்பிரதாயமா. கல்யாணம் ஆனவங்க ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கடற்கரைக்கு போயிட்டு வரணுமா. நான் வேண்டாம் தான் சொன்னேன். பாட்டி தான் கம்பல் பண்ணி போக சொன்னாங்க. வா போயிட்டு வந்துடலாமா? உனக்கு தான் போக இஷ்டம் இல்ல, அப்புறம் எதுக்கு போகணும்? பாட்டி கிட்ட நான் போய் பேசுறேன். இல்ல 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 பாட்டி கிட்ட எல்லாம் போய் பேச வேண்டாம். ஏன்? இல்ல நான் வேண்டான்னு சொன்னாலும் பாட்டி நம்ம போகணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. போகலன்னு சொல்லி அவங்க மனசை ஏன் நம்ம காயப்படுத்திக்கிட்டு அவங்க விருப்பத்தை நிறைவேற்றினா சந்தோஷப்படுவாங்கல்ல, அதனால நம்ம போலாமே. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, பாட்டி கிட்ட நான் கேட்டுக்கிறேன். இல்ல இல்ல போகாத. ஐயோ பாட்டி கிட்ட இவன் கேட்டவங்க இல்லன்னு சொன்னா ரொம்ப அசிங்கமா போயிடுமே. இது எப்படியாவது தடுக்கணும். பாட்டி கிட்ட எல்லாம் கேட்க வேண்டாம், சொன்னா கேளு. பாட்டி, நீங்க இவகிட்ட இப்படி சொன்னீங்களா? அவ என்ன சொன்னா? நீங்க ஏதோ கல்யாணமானவங்க எல்லாரும் இனி கடற்கரைக்கு போகணும்னீங்களாமே. என்னையும் ரேவதியும் போக சொன்னீங்கன்னு சொன்னா. கடற்கரைக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க போக சொன்னீங்களா பாட்டி? ஆமையா, இந்த ஆடி பௌர்ணமி அப்ப கல்யாணமானவங்க கடற்கரையில போய் உக்காந்து மனசு விட்டு ஒருத்தர் பேசிட்டு இருந்தா அவங்க மனசுல இருக்க பாரம் எல்லாம் குறைஞ்சு சந்தோஷமா இருப்பாங்கங்கிறது ஐதீகம். அதைத்தான் நான் சொன்னேன். போயிட்டு வந்துருங்கய்யா. போயிட்டு வந்தா ஒரு மாற்றம் ஏற்படும். போயிட்டு வாங்கய்யா. ஓ சரிங்க பாட்டி, போலாம். ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சாப்பாடு எதுக்கு? பாட்டி சொல்லுங்க. சொல்றேன். இந்த ஆடி பௌர்ணமி அப்போ கடற்கரைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடெல்லாம் கையில எடுத்துட்டு போய் அந்த நிலா வெளிச்சத்துல உட்காந்து ஒருத்தரோட ஒருத்தர் புருஷன் பொண்டாட்டிங்க பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டு மனசு விட்டு பேசணும். அப்பதான் அந்த பௌர்ணமிக்கே ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அதைத்தான் சொல்றா. சரி ஓ, சாப்பாடு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வா. சரிங்க பாட்டி, நான் வெயிட் பண்ணேன். பாட்டி நான் கிளம்புறேன். வேலைக்காரி என்கிட்ட பேசுறத கேட்டுக்கிட்டு நீயும் புருஷனோட கடற்கரைக்கு போறியா? சரி போய் சந்தோஷமா போயிட்டு வா. போயிட்டு வா. சரி பாட்டி, நாங்க வரோம். இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீ சந்தோஷமா போயிட்டு வா.